கோடம்பாக்கம் குடியிருப்பு நலச்சங்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் மதிப்பிற்குரிய திரு விஸ்வநாத் அவர்கள், பொதுச் செயலாளர், இந்த திருமணை கூட்டத்தினுடைய தலைமை தாங்குகிற திரு சீனிவாசன் அவர்களே, இணைப்பு மையத்தினுடைய நிர்வாகிகளே, அதன் உறுப்பினர்களே, இன்றைய இந்த திருமணை கூட்டத்திற்கு சிறப்பு பேச்சாளராக இருக்கக்கூடிய திரு செல்வராஜ் அவர்களே, அவர் இந்த பகுதியினுடைய வாசிடா வியாபாரிகள் சங்கத்தினுடைய நிர்வாகிகளே, உண்மையிலேயே பேசும்போது இழப்பு மையத்தினுடைய பொதுச்செயலாளர் என்ன சொன்னார்னா, எங்களை விருந்தினர் சொன்னார். நாங்கள் விருந்தினர் கிடையாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த கோரிக்கை என்பது அது நிறைவேறினால் அதனால் பயனடையக்கூடியவர்களில் நாங்களும் ஒருவர். அந்த முறையில் இதில் கலந்து கொள்வது எங்களுக்கு மற்ற மகிழ்ச்சி. நீங்கள் நடத்தக்கூடிய 3 கூட்டங்களும் நாங்கள் கலந்து இருக்கின்றோம். அந்த முறையில் இது உங்கள் கோரிக்கை மட்டுமல்ல, எங்களுடைய கோரிக்கையும் கூட என்றை நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த ரயில்வே லெவல் கிராசிங் ஒரு பெரிய பிரச்சனை. நாங்கள் அதிலிருந்து விடிவு வந்துட்டோம். 1986 இருந்து இங்க எங்கேயுமே லெவல் கிராசிங்கே கிடையாது. லெவல் கிராசிங் மட்டும்தான் இருந்தது, பிரிட்ஜ் எங்கேயுமே கிடையாது. இது போயிட்டு வர்ற பிரச்சனை இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு பெரும் பிரச்சனை. அதை ஒட்டி எம்ஐடியில் லெவல் கிராசிங் வேணும், அது ஃப்ளைஓவர் வேணும் சொல்லி ஒரு கோரிக்கை. அதனுடைய தொடர்ச்சியான போராட்டங்கள், இயக்கங்கள். அதுக்கப்புறம் 2006 அது வந்தது. அந்த 2006 வர்றதுக்கு முன்னாடியே சானிட்டோரியத்தில் ஓவர் பிரிட்ஜ் வரணும்னு சொல்லி ஃப்ளைஓவர் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் இயக்கங்கள் நடத்த ஆரம்பித்தோம். அப்போ எங்ககிட்ட கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, அங்கேதான் ஒரு பிரிட்ஜ் நாங்கள் கட்ட போகிறோமே, உங்களுக்கு எதுக்கு பிரிட்ஜுன்னு கேட்டாங்க. அவங்க இந்த ஜனத்தொகையெல்லாம் அவங்க பார்க்கறதே கிடையாது. இவ்வளோ பேர் அந்த பிரிட்ஜில் போக முடியுமா, இங்கே இதெல்லாம் பார்க்கறதும் கிடையாது. நீங்கள் கவர்மெண்ட்டில் மட்டும் எடுத்தீங்கன்னா எம்ஐடி, ராதா நகர், அதுக்கப்புறம் வைஷ்ணவ காலேஜ், அதுக்கப்புறம் நீங்கள் ஃபுல்லாக தர்கா ரோடு போகிறது, அதுக்கப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் தாண்ட பிறகு ஒரு இது எதுவுமே இல்லை. அப்போ அந்த ஒரு காலகட்டத்தில் இந்த இயக்கங்கள் ஆரம்பிக்கிறது பண்றோம். தாம்பரம் ஃப்ளைஓவர் கூட இந்த சானிட்டோரியம் 2010 வந்தது, அதை ஓபன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தாம்பரம் சானிட்டோரியம் ஃப்ளைஓவர் வருது, அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் வந்துடும். ஆனால் 2008 ராதா நகருக்கான வேலைகள், அதே மாதிரி வைஷ்ணவ காலேஜுக்கான கோரிக்கை இருந்தாலும் இது நிறைவேறாமல் இருப்பது என்பது உண்மையிலேயே தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய மக்களின் மீது அவருக்கு ஒரு அக்கறை இல்லாத தன்மை. அவங்க மட்டும் இல்ல, தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளும் இதை நிறைவு செய்வதற்கான அந்த முயற்சிகள் இருக்கணும். பொதுமக்களும் அதுக்கான போராட்டங்களிலும் பல விஷயங்களும் அதிக அளவில் கலந்துக்கணும். உங்களுடைய போராட்டங்கள் என்பதுதான் உண்மையிலே ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். பரவாயில்ல, ஒரு தொடர்ந்து 3 போராட்டங்கள் நீங்க தொடர்ச்சியா வந்துட்டீங்க. ராதா நகருடைய சபை என்பது கடந்த ஆண்டு மார்ச் மாதமே திறக்க போறதாக சொன்னாங்க. இன்னைக்கு இந்த மார்ச் வரை வந்தாச்சு, இது வரைக்கும் இன்னும் திறக்கல. உண்மையிலேயே ரொம்ப வேதனைக்குரிய விஷயங்கள். உண்மையிலே ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் உடனடியாக கவனம் செலுத்தி இந்த ராதா நகர் சபையை முடிக்க வேண்டும். அதே போன்று வைஷ்ணவ காலேஜுடைய மேம்பாலத்தை, அதுவும் கனரக வாகனங்கள் சென்று வரக்கூடிய அளவுக்கு அதை ஏற்பாடுகள் பண்ண வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் பல விதமான போராட்டங்களை ஏற்கனவே அறிவிச்சாங்க. அதை பற்றி நீங்க பரிசீலனை பண்ணி அது போன்ற போராட்டங்கள் நடத்தும் போது நாங்களும் சேர்ந்து, ஏன்னா நாங்களும் பயனாளிகள் அழைப்போம். அந்த முறையில் உங்களுடைய
அடுத்த கட்ட நடவடிக்கைகள் அமைய வேண்டும். நீங்கள் அதிகாரிகள் சந்தி பார்க்க வேண்டும், ஆட்சியாளர்களை போய் பார்க்க வேண்டும், தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை போய் பார்க்க வேண்டும். அப்படி பண்ணால்தான் அது கூட்டம் கூட்டமாக போனோம். சும்மா முருகையன் மட்டும் போனா போதாது, இல்ல படாவல் மட்டும் போனா போதாது, இல்ல சீனிவாசன் மட்டும் போனா போதாது, இல்லைன்னா தோழியர் அவசியம் மட்டும் போனா போதாது. அத்தனை பேருமே இங்க சேர்ந்திருக்கிற மாதிரி இந்த மாதிரி கூட்டம் போதாது, இன்னும் பெரிய அளவில் கூட்டம். அந்த கூட்டத்தோட நாம போய் எம்எல்ஏ போய் பார்க்கணும், எம்பியை போய் பார்க்கணும், ஆட்சியாளரை போய் பார்க்கணும், ஐபிஎஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் பார்க்கணும். அப்படி எல்லாம் பண்ணாதான் உங்களுடைய கோரிக்கைகள் தீர்வு காண முடியும். அப்படி இல்லை என்று சொன்னால் மீண்டும் கிடப்பிலே தான் கிடக்கும். ஆகவே முடிவெடுக்க வேண்டியவர்கள் நீங்கள். அந்த முறையில உங்களுடைய போராட்டங்கள் தொடர வேண்டும். ராஜேந்திர பிரசாத் ரோடு உண்மையிலே பெரிய நல்ல ஒருத்தருடைய பேரு. ஆனா அந்த ரோடு கல்வி தெரிஞ்சு கட்டணமான கதைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்குள்ளான ஒரு விஸ்தீர்ண அளவு இருக்கும். இப்போ 6வது நிதிக்குழுவுடைய அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அந்த நிதிக்குழு என்ன சொல்றாங்கன்னா, லோக்கல் பாடியுடைய இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியுடைய அசெட் ரெஜிஸ்டர், அந்த அசெட் ரெஜிஸ்டர் என்பது எந்த இடத்துலயுமே இல்லைங்கிறத அந்த நிதிக்குழு கண்டுபிடிச்சிருக்கு. அந்த நிதிக்குழு என்ன சொல்றாங்கன்னா, அந்த அசெட் ரெஜிஸ்டரை நீங்க கிரியேட் பண்ணுங்க. அந்த இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டியுடைய அசெட் ரெஜிஸ்டர் இது உள்துறை உள்ளாட்சி மன்றங்களுக்கு சொந்தமான இடங்களுக்கான அசெட் ரெஜிஸ்டர் கிரியேட் பண்ணுங்க. இப்ப ராஜேந்திர பிரசாத் ரோடு இருக்குன்னு சொன்னா இதுக்கு ஒரு கிஃப்ட் டீட் கொடுத்திருப்பாங்க. இந்த இடம் யார் யார் பேர்ல இருக்கோ அவங்க கொடுத்திருப்பாங்க. அந்த அசெட் ரெஜிஸ்டர்ல பாத்தீங்கன்னா இதோட விஸ்தீர்ணம் என்னன்னு தெரியும். அந்த விஸ்தீர்ண தரப்புல நீங்க ரோடை கூட வைடிங் பண்ண வேணும். ஏன்னா அது வியாபாரிகளுக்கு சில பிரச்சனைகள் கூட வரலாம்னு கேட்கலாம். ஆக்கிரமிப்புகள் இருக்கு இல்லையா, கடைகள் வரக்கூடிய ஆக்கிரமிப்புகள், அதை கட்டி நடப்போம். உடனே அதை பண்ணலாமே. வைடிங் பண்ணா நாங்க நோட்டீஸ் கொடுக்கணும், அது கொடுக்கணும், இது கொடுக்கணும் எல்லாம் சொல்லுவீங்க. வேண்டாம், நீங்க அந்த ஆக்கிரமிப்பு பண்ணிருக்கக்கூடிய இடத்தால விளக்கிட்டீங்கன்னா ரோடு ஓரளவுக்கு வைடு இருக்கும். உள்ள கொஞ்சம் படிங்க. பொதுவா என்ன சார் சாலைன்னு சொன்னா நடைபாதை நடக்கிறவங்களுக்கு தான் ப்ரையாரிட்டி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா தெரியும், பெடஸ்ட்ரியன் கிராசிங், ஜீப்ரா கிராசிங், அதை பத்தி கவலையே பண்ண மாட்டாங்கிறாங்க. பல இடங்கள்ல மக்கள் ரோட கிராஸ் பண்ணதுக்கு ஏற்பாடே இல்லை. ஏன்னா நீங்க நடைபாதைக்கு ஜீப்ரா கிராசிங் போட்டாதான் உங்களுக்கு ப்ரையாரிட்டி. உங்களுக்கு அந்த ப்ரையாரிட்டினா அதை நீங்க கிராஸ் பண்ணலாம். வரக்கூடிய வாகனங்கள் நின்று செல்ல வேண்டும். அங்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டால் பாதிக்கப்படக்கூடிய மக்களுக்கு காம்பன்சேஷன் கிடைக்கும். இது எதுவுமே இல்லாமல் சாலைகள் பள்ளங்குழி. இப்ப ரவி சொன்னார், செல்வம் நகரான ஒருத்தர் இறந்துவிட உண்மையிலே ஆழ்ந்த அனுதாபங்கள். 3 குழந்தைகள், அவங்க அந்த குடும்பம் இனிமேல் அது வாழணும். ஆனா ஸ்பீட் பிரேக்கர் போடும்போது அதோட அந்த ரிஃப்ளெக்டரோட அந்த அரேஞ்ச்மெண்ட்டை போட்டிருந்தாங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்திருப்பாங்க. ஆனா நம்ம கிட்டயும் சில தப்புகள் இருக்குன்னு வச்சுங்க. நான் இவரை குறிப்பிட்டு சொல்லலை, யாரு அடிப்பட்டு அதை பிச்சு. நாம வண்டியில ஏறி உட்கார்ந்துட்டா நம்ம ஸ்பீட் லெவல்ல என்னவோ. பொதுவா சட்டப்படி என்ன சொல்றாங்கன்னா, யாரா இருந்தாலும் என்ன கரெக்ட் பண்ணுங்க, 30 km/h மேல இன்னர் ரோடுக்குள்ள போகக்கூடாது. ரெசிடென்சியல் இதெல்லாம் ரெசிடென்சியல் ஏரியா தானே, அதான் மெயின் ரோடு. எல்லா இந்த ரோட்லாம் 30 km கேர்ஃபுல்லா போகணும், ஹெல்மெட் போடணும், இதெல்லாம் சொல்றாங்க. இதெல்லாம் நாமெல்லாம் கடைபிடிக்கணும், கடைபிடிச்சே ஆகணும். ஆனா இந்த ஸ்பீட் பிரேக்கர், அதுல ஸ்ட்ரிப்பு போடுறது, ரோடு ஆக்கிரமிப்பு பண்ணி அதை ரோட்டை குறுக்கிறது, சாலைகள் மேடு பள்ளமாக இருப்பது, சாலைகள் தரமற்றதாக இருப்பது. நீங்களே நினைச்சா கூட 30 km கூட போக முடியாது.
அந்த அளவு மோசமான இது. ஆனா எங்க ஆபத்துனா லைட் இல்லை இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இந்த பள்ளத்துல ஏறி இறங்கும் போது கீழே விழுந்து உயிர் பலியாகும். அப்ப இதுக்கு ஒரு கவனம் செலுத்த வேண்டாமா? ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வச்சிருக்காங்க, எல்லாத்துக்கும் வச்சிருக்காங்க. ஆனா உயிர் பலியான ஒரு ஆண்டுக்கு முன்னாடி ஒரு குழந்தை ஒரு பள்ளிக்கு போகக்கூடிய ஒரு மாணவி அதை அடிபட்டு செத்துட்டாங்க. அன்னைக்கு நமக்கெல்லாம் ரொம்ப கவலையோட நம்ம பார்த்தோம். ஆனா இது வரைக்கும் நம்ம இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும்னு சொல்லும்போது நமக்கு கோபம் வர வேண்டாமா? கோபம் வருகிறதா? வரல. நாளைக்கு அது நம்ம குழந்தைகளா கூட இருக்கலாம், நம்ம பேரன் பேத்திகளா கூட இருக்கலாம். அந்த நிலை வருவதற்கு முன்னால் உங்களுடைய போராட்டத்தின் மூலமாக இந்த அதிகாரிகளையும் எல்லாரையும் நிர்பந்தித்து இதை சரி செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். உண்மையிலே ஆக்கிரமிப்பு ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஏற்கனவே ஒரு ரோடு வித்து இருக்குது, நம்ம வயலும் பண்ண கேட்கல. அந்த ஆக்கிரமிப்பை மட்டும் அகற்றணும்னு கோரிக்கை வச்சு உங்களுடைய போராட்டத்தை வழிபாடு செய்யணும். அஸ்தினாபுரம் பஸ் ஸ்டாண்டு உண்மையிலே 50 ஆண்டுகள். இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு 50 வருஷம். எல்லாருக்கும் இங்க இருக்கிற பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும். 50 இயர்ஸ், 50 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஒரு ஷெல்டர் போட்டிருக்காங்க. உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். இந்தியா அந்த அளவுக்கு தான் முன்னேறுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். 50 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஷெல்டர் போட்டிருக்காங்க. உண்மையிலே உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினருக்கு 50 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு பண்ணி அது செய்து கொடுத்ததுக்கு நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அது மட்டும் போதாது, அதுக்கு தேவையான அடிப்படையான வசதிகள். ஒரு பெண் வந்துட்டாங்க, ஆம்பளைங்களா எங்கெல்லாம் வேலை ஒதுக்கலாம். ஒரு பெண் வந்துட்டாங்கன்னா இன்னைக்கு எல்லாருக்கும் டயபெட்டிக், நாம சாப்பிட்ற மருந்து மற்ற விஷயங்கள்லாம் வரும்போது ஆட்டோமேட்டிக்கா யூரின்ங்கிறது அடிக்கடி போக வேண்டியது. அப்படின்னு சொல்லும்போது இது போன்ற அடிப்படையான வசதிகள் ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். அதே மாதிரி கை குழந்தையோட வராங்க, அந்த குழந்தைகளுக்கு பால் கொண்டு ஏற்பாடுகள். இது போன்ற விஷயங்கள் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. 50 ஆண்டு கால இந்த அண்ணா பேருந்தில் இன்னும் பல முன்னேற்றங்கள் செய்ய வேண்டும் என்ற நியாயமான கோரிக்கை. இந்த நியாயமான கோரிக்கை நிறைவேற்ற வேண்டும். உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. நிச்சயமாக இது அவர்களுடைய காதுகளில் ஒழிக்கும் என்று நான் கருதுகிறேன். இதற்கான தீர்வு உடனடி கிடைக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே மாதிரி நாய் தொல்லை பெருந்தல்ல. நாயை என்ன சொல்றாங்கன்னா, நாய் எல்லாரையும் கடிக்குது எல்லாம் பண்ணிடுதுன்னு சொன்னாங்க. ஆனா நாயை கட்டுப்படுத்துவது என்பது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? கட்டுப்படுத்துவதற்கு ஒரு ஏற்பாடு முறையா இருக்கணும். அந்த நாயை கட்டுப்படுத்த என்ன பண்ணோம்? அதுக்கு ஏபிசி சென்டர்னு ஒண்ணு இருக்கு, அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர். இந்த அனிமல் பர்த் கண்ட்ரோல் சென்டர்ல என்ன வசதிகள்லாம் இருக்கணும்னா, ஒரு நாயை பிடிக்கிறாங்கன்னு சொன்னா 12 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிக்கணும். 12 மணி நேரத்துக்கு முன்னாடி பிடிச்சி அது குவாரண்டைன்ல கொண்டு வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும், கருத்தரிக்கை செய்யணும். செய்ததுக்கு பின்னாடி அது ஆபரேஷன் வார்டில் வந்தது. அதுக்கப்புறம் 4 நாட்கள் அதற்கு ஒரு நாளைக்கு 2 முறை அதற்கு உணவு வழங்கி அதை பராமரிக்க வேண்டும். அத மாதிரி பராமரிப்பாடுகள் இருக்குதா? ஏபிசி கண்ட்ரோல் சென்டர்ல இருக்குதா? இல்ல. இந்த பக்கத்துல வெட்டரி ஏற்பாடு முறைகள் இருக்கு சில்லபாகத்துல. ஆனா அங்க கூட ஏபிசி கண்ட்ரோல் சென்டர்ல 7 வார்டுகள் இருக்கு. அட்லீஸ்ட் வார்டுக்கு ஒரு ஏபிசி. அப்படிதான் ஏபிசி கண்ட்ரோல் சென்டர் உருவாக்கினால்தான் கட்டுப்படுத்தணும். இல்லாம வாயில நாங்க கட்டுப்படுத்த சொல்லிட்டு இருந்தா போதாது. ஏபிசி கண்ட்ரோல் நிச்சயமாக அமைக்கப்பட்டு அதை கண்ட்ரோல் தான். மாடுகள் ரோட்ல தெரியுது எல்லாம் ரைட்டு. நானும் மாடு வச்சுருக்கீங்களா சில பேர்லாம் பேசுறேன், என்னங்க இது மாதிரி பண்றீங்களே, மக்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வருது, சமம் வருது சார், நாங்க மாடை எங்க மேய்க்கிறது? அப்போ உடனே கேட்கறேன், மேய்க்கால் பொறுப்பாக்குங்க,
இதெல்லாம் காணும். அப்போ கேட்டில் பவுன்ஸ் மாறுகிற சூழலில் ஒரு கேட்டில் பவுன்ஸை உருவாக்கணும். அந்த கேட்டில் பவுன்ஸை வச்சு மாடுகளை அங்கே வச்சு பராமரித்து பண்ணணும். அதுக்கான ஏற்பாடு முறைகள் உருவாக்கணும். இதெல்லாம் இல்லாமல் நாம கோரிக்கையை தான் வச்சுட்டு இருக்க கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கு மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும். மாநகராட்சியால் மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கணும். ஆகவே உங்க இந்த கோரிக்கையும் நியாயமான கோரிக்கை. இது மாநகராட்சி நிச்சயமாக ஏற்பாடு பண்ணி தர வேண்டும். அதே மாதிரி மழைநீர் கால்வாய், எனக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா மழைநீர் கால்வாய் வேணும். பாதாள சாக்கடை திட்டம் இருக்கக்கூடிய பல்லாவரம் நீங்க மாநகராட்சி ஆகிறதுக்கு முன்னாடியே நகராட்சியாக இருக்கும்போது உங்களுக்கு எல்லாம் பாதாள சாக்கடை திட்டம். இப்ப நாங்க சித்தம்பாக்கத்தில் இருக்கோம், எங்களுக்கு நாங்க கேட்கலாம். இன்னும் தாம்பரத்துல இருந்து பாதாள சாக்கடை திட்டம் 2009 ஆரம்பிச்சது, இது வரைக்கும் இன்னும் முடிக்கல. இது இப்ப முடியும் அப்ப முடியும் இருக்காங்க. ஆனா மற்ற பகுதிகள்லாம் சேர்ந்தது இல்லையா, பேரூராட்சிகள்லாம் அங்கெல்லாம் பாதாள சாக்கடை திட்டம் 2006ல் அது டிபிஆர் ரெடி பண்ணாங்க. 2011ல் டிராப் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு 2023-24 டிபிஆர் ரெடியா இருக்குன்னு சொன்னாங்க. 2010 கோடி ரூபாய் செலவில் ஒரு பாதாள சாக்கடை திட்டம். ஆனா உங்களுக்கு பாதாள சாக்கடை சில குறைபாடுகள் இருக்கு. அதுக்கும் 80 கோடி ஒதுக்கியிருக்காங்க நினைக்கிறேன் ரெக்டிபிகேஷனுக்காக. ஆனா அதெல்லாம் இருந்தும் ஏன் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய இல்ல கரைகள் இருக்கக்கூடிய கழிவு மழைநீர் கால்வாயில் செல்கிறது. நாமளும் இன்ட்ராஸ்ட்ரக்ட் பண்ண நீங்க மழைநீர் கால்வாய் இது பாதாள சாக்கடை திட்டம் இல்லைன்னா கூட ஒரு நியாயம். நான் ஒரு ஆர்டிஐ போட்டு வாங்கினேன் பல்லாவரத்துக்கும் தாம்பரத்துக்கும். பல்லாவரத்துக்கு ஆர்டிஐ போட்டு வாங்கும்போது எனக்கு கிடைச்ச புள்ளி என்னன்னு சொன்னீங்கன்னா 33% அவ்வளவுதான் இடஒதுக்கீடு. 33% இன்னும் அந்த சீவர் கனெக்ஷன் வாங்காத வீடுகள். அப்ப அனைத்து வீடுகளுக்கும் சீவர் கனெக்ஷன் கொடுக்கணும். சீவர் கனெக்ஷன் வாங்க முடியாதவங்க என்ன பண்றது ஒரு கேள்வி வரும். அப்படி வரும்போது உண்மையிலேயே ஒவ்வொரு நாளும் ஓட்டுறதே பெரும்பாடா இருக்கிறது. நாமளே கஷ்டப்படுறோம், மற்றவங்க இன்னும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படிங்கும்போது அவரோட கனெக்ஷனை கொடுத்து மாசம் இல்ல வருஷத்துக்கு 2 தடவை நீங்க அவங்க கட்டும்போது வீட்டு வரி கட்டும்போது இல்ல சொத்து வரி கட்டும்போது அது வசூல் பண்ணிடலாமே. அப்ப இந்த சாக்கு தானே. ஆனா இந்த காவாய் எங்க போகுது? இந்த மழைநீர் காவாயெல்லாம் ஏரிக்கு போகுது. ஏரி போனா ஏரி அசுத்தமாகுது. ஏரி அசுத்தமான நீர் பாழாயிருக்கு. உங்களுடைய நீர் நிலத்தடி நீர் பாழாகுது. இந்த வாட்டி மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு உண்மையிலே வறட்சி இங்கே இருக்கும். நவம்பர்ல என்ன தண்ணியை பார்த்தோம். ஆனா இந்த மார்ச் ஏப்ரலுக்கு பிறகு உண்மையிலே மிகப்பெரிய வறட்சி. ஏன்னா தண்ணி எல்லாம் இறங்கிட்டே இருக்கு. நீங்க எல்லாம் நீர்நிலையை பாதுகாப்பதும் உங்களுடைய ஒரு கோரிக்கையாக நீங்க சேர்க்கணும். அப்ப நீர்நிலைகளை பாதுகாப்பதும் நீர்நிலையை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நீர் பிடிப்பு நீர் வரத்து போன்ற விஷயங்கள் உங்களுடைய கோரிக்கைகளாக நீங்கள் சேர்த்து உண்மையிலே உங்களுடைய போராட்டம் வெல்லும். நீங்க வைத்திய காலத்தில் ஒரு கனரக வாகன ஒரு எனக்கு சப்வே எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா சப்வே தான் தமிழ் நிறுவனம். பட் சப்வேயோ இல்ல மேம்பாலமோ எதுவாக இருந்தாலும் சரி, அது உடனடியாக அதுக்கான ஆர்டர் போடுவதற்கான உங்களுடைய போராட்டம் இன்னும் அதிகமாக வலிமையானதாக மாற்றுவதற்கு நீங்கள் அனைவரும், ஏன்னா 5 மணிக்கு கூட்டம் சொல்ல போத இங்க மக்கள் சேர்ந்தது 6 மணிக்கு. இதெல்லாம் ஒரு பலவீனம். அது 5 மணிக்கு கூட்டம் சொன்னா வேணா ஒரு கிரேஸ் டைம் ஒரு 5:15 வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனா 6 மணிங்கிறது ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் கூடாது. அப்பதான் நீங்க ஆர்வத்தை பார்த்தா அவங்க எல்லாம் முடிவெடுப்பாங்க. அந்த முறையில உங்களுடைய ஒற்றுமையை நீங்கள் அதிகமாக நல்க வேண்டும். இந்த திருமண கூட்டத்தில் நீங்க எல்லாம் கலந்துட்டீங்க. அதிகமாக பெண்கள் கலந்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெண்கள் எந்த ஒரு கூட்டத்திலே எந்த ஒரு ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்கிறார்களோ அதுதான் வெற்றி அடையும் என்பதை கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நன்றி வணக்கம்.
நன்றி சார். சார் சொன்னது நீர்நிலைகளை பொறுத்தவரையில் கிரீன் ட்ரிபியூனலிருந்து சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் வரையும் பல்வேறு உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார். அது சுப்ரீம் கோர்ட் பெஞ்ச் 2006 கொடுத்த என்ன ஆர்டர் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா 50 வருடங்கள் நீர் வழித்தடங்களிலும் நீர்பிடிப்பு பகுதிகளிலும் குடியிருப்பார்களேயானால் they can be vacated at any time without pay even a single time at any time அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் காப்பி எடுத்தார். அதை பேஸ் பண்ணி 2007 தமிழ்நாடு அரசு ஒரு கைட்லைன்ஸ் இஷ்யூ பண்ணாங்க. அந்த கைட்லைன்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கனாவே எல்லா நீர்நிலைகளும் அதனுடைய ஒரிஜினல் பொசிஷனுக்கு ரெஸ்டோர் பண்ண முடியும். ஆனால் இதுவரையில் அதை பின்பற்றப்படவில்லை. அரசு சார்பில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லி பாலம் நாராயணன் சொல்லி போரூர்ல ஒருத்தர் இருக்கார், ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட். அவர் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கிறார். அந்த காப்பி என்கிட்ட இருக்குது. ஆனால் அரசு சார்பில் நாம் எப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ இதெல்லாம் சைட் பண்ணி நமக்கு கடிதங்கள் கொடுத்திருக்கிறோம். அதுல நேரடி நடவடிக்கைகள் நாம் எடுப்பதற்கு சில சங்கடங்கள் இருக்கிறது. அதன் காரணமாக நம்மால் நேரடியாக அதுல தலையிட முடியல. எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அப்போதெல்லாம் நம்ம அது கடிதம் மூலமாக கொடுத்திருக்கிறோம். அந்த ஹைகோர்ட் ஆர்டரையும் இணைத்து கொடுத்திருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்தபடியா நான் சொல்றது அவர் இன்னொரு ஆங்கில சொன்னாரு. நான் சொல்லுவது சாக்கடை ஏரிக்குள்ள போகணும். அதுதான் நான் வலியுறுத்தது. அதுக்குண்டான ஏற்பாடு. நன்றி சார்.